அப்படின்னு சொல்லும்போது அந்த மேம் வந்து அந்த விளக்கம் சொல்லுவாங்க, வீலை கண்டுபிடிச்சாச்சு, யூ டோன்ட் நீட் டு ரீஇன்வென்ட் த வீல், யூ ஜஸ்ட் யூஸ் த வீல். வீல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, நீ திரும்ப போயிட்டு நானும் வீலை கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் காரை கண்டுபிடிக்கலாம். வீல் கண்டுபிடிச்சி இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்க. நானும் கஷ்டப்பட்டு தேவையா கொடுக்குறாங்க. சரி, இதுல இன்னொன்று வந்துட்டு எப்படின்னா, மற்ற எல்லாத்துலேயும் நம்ம யோகா பண்ணும்போது நல்லா அந்த கண்ணை மூடி தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்களே, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்றது எப்படின்னா, ஃபாலோ பண்ண கொடுத்தாதான் மனசு நிம்மதியா இருக்கும். அப்பாடியே ஒன்று கொடுத்தாச்சு, ஆனால் ஃபாலோவும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். என்ன அதை எப்படி சொல்றதுன்னா, அது கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணா குண்டு வைப்பு இருக்கா? இருக்கும், கண்டிப்பா இருக்க செய்யும். ஓடி போய் எக்ஸசைஸ் பண்றோம்னா உடம்பு நல்லா தான் இருக்கும். அது மாதிரி யோகாவோ தியானம் பண்ணா நல்லா தான் இருக்கும். பட் உங்களால எவ்வளவு கன்சிஸ்டண்டா பண்ண முடியும். பட் நினைச்சு பாருங்க, எல்லா இதுலயுமே ஒரு டாஸ்க் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டாஸ்க்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போ என்ன சொல்லுவாங்க, சம்திங் ஏதோ ஒன்று பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த டாஸ்க்கை பண்ணுங்க, 4 மணிக்கு இருந்து இப்படி குடிங்க, அப்படி பண்ணுங்க, 4 சாப்பிடுங்க, வச்சு சாப்பிடாது. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இட் இஸ் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. இந்த இன்னொரு பியூட்டி என்னன்னா, பகவத்தையோட புரிதல் உன்னோட புரிதல் கிடையாது. அது பகவத்தையோட புரிதல், உனக்குள்ள இருக்க புரிதல். இது எவ்வளவு ஒரு பியூட்டி. இப்ப அவங்களுக்கே அதுதான் நாங்க இந்த பாசிட்டிவ் கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரோட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காலத்துல விவேகானந்த இந்த அவை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒட்டி போடுறேன் வீட்டுல. ஏன்னா நமக்கு பிரச்சனை வரும், மூழ்கிடுவோம். அந்த பாசிட்டிவ் கோட பார்த்தா எப்படி இப்படி சொல்லிட்டு அந்த ஒரு இந்த ஆன்மீகத்திலே வந்துட்டு ஒரு புரியாத புரிதல் ஒரு ஐயா ஒன்று சொல்லியிருக்காரு அழகா. ஆன்மீகங்கிறது வயசானதுக்கு அப்புறம் வர வேண்டியது இல்லை, அந்த ஆன்மீக வார்த்தை வரணும்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அழகான வார்த்தை. ஆன்மீகம் சொல்றதுனாலே நிறைய பேருக்கு அது கைக்குள்ள வராமல் இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் எப்படி சொல்றதுன்னா, ஒரு யூசர் கைடு. ஆக்சுவலா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. நான் எத்தனை நாள் நான் உள்ளுக்குள்ள போட்டு குழம்பிட்டு என்னோட அவுட்புட் சரியில்லாம இருந்துச்சு. இப்போ நான் உள்ளுக்குள்ள குழம்புல விட்டுருக்கேன். நான் ஒரு 4 கம்பெனி ஜம்ப் பண்ணி அடுத்தடுத்து நான் போய் என்னால் படிக்க முடியுது, ஏதோ ஒன்று பண்ண முடியுது. எனக்கு செயல் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. எப்படி தெரியுது? எதுக்காக நான் உள்ள நோக்கி போகணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால வந்துட்டு இது உண்மையிலே சொல்ல போனா, இது வந்துட்டு நம்ம வாழ்றதுக்காக ஒரு இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது என்ன பியூட்டினா, இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா தெரியாது. ஆனா இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் ஒன்னே ஒன்று நினைச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்க. தயவு செய்து ஏதோ சம்திங் உங்களுக்கு புரியலையா, ஆனா ஏதோ ஒண்ணு இக்னோர் பண்ணிடாதீங்க. எல்லாமே நடக்கும். நம்ம புரிதலை சந்தேகப்படுவோம், ரெண்டாவது சொல்லி கொடுத்தவங்களையும் சந்தேகப்படுவோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். எல்லா புரிதல் ஒன்று எல்லாத்தையும் போட்டுட்டு